2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமைன்னு போட்டிருக்கு. ஆங்கில விதத்தில் தயவு என்று வருகிறது. அவருடைய தயவை விளங்க பண்ணும்படிக்கு, ஃபேவரை, அந்த கர்த்தர் தயவை விளங்க பண்ணும்படிக்கு அங்கே போட்டிருக்கு. முக்கியமான பதம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லாரும் மேலுமே தயவு உள்ளவர் தான். அவருடைய எல்லா கிரிகளிலும் தயவு இருக்கிறது. பட்சபாதம் காட்டுறவர் கிடையாது. ஆனால் எல்லாருக்குமே தயவு செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். தயவு உள்ளவர் அவர். இப்போ இங்கே போட்டிருக்கு, அவரே விரும்பினா கூட எல்லார் மேலும் தம்முடைய தயவை விளங்க பண்ண முடியவில்லை. அதனால தான் அங்கே இப்படி போட்டிருக்கு. தம்முடைய வல்லமையை, தம்முடைய தயவை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. உலாவுறதுனா என்ன அர்த்தம்? தேடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தருடைய கண்கள் என்ன செய்யுது? பூமி எங்கும் தேடுகிறது. கண்கள் தேடுது. யார் மீது தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணலாம், யார் மீது தம்முடைய தயவை விளங்க பண்ணலாம் என்று கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்காகவும் சிலுவையில் இயேசு சாபமானார். நம்ம எல்லாருக்காகவும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சம்பாதித்து வைக்கப்பட்டிருக்கிறது. வித்தியாசமே கிடையாது. நம்ம எல்லாரையுமே ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு சிலுவையில் இயேசு தரித்திரர் ஆனார். நம்ம எல்லாரையுமே அவர் நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே நித்திய ஜீவன் பரலோகம் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. நம் எல்லாருக்காகவும் அவர் காயப்பட்டார். நாம் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை, வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்காகவும் அதை செஞ்சிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் யாரு? எவனோ எவளோ யாரா இருந்தாலும் சரி, வித்தியாசமே கிடையாது. ரொம்ப முக்கியமான பதம். தேவனத்தில் பட்சபாதம் இல்லை. ஒரு பாஸ்டர் பட்சபாதம் காட்டலாம், ஒரு வேலை இருக்கக்கூடாது, மேபி காட்டலாம். ஒரு தகப்பன் குடும்பத்தில் பட்சபாதம் காட்டலாம். எனக்கு இந்த கடைசி பிள்ளை தான் ரொம்ப பிடிச்ச பிள்ளை அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று. ஒரு தகப்பன் தாயும் கூட பட்சபாதம் காட்டலாம். ஒரு ஸ்கூலில் டீச்சர் பட்சபாதம் காட்டலாம். அதான் ஆங்கிலத்தில் ஃபேவரட்டிசம் சொல்லுவாங்க பாருங்க. அவங்களுக்கு மட்டும் என்ன ஒரு மாதிரி அப்படி நடந்துக்கிறாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த மேனேஜர் எல்லாரும் அப்படி இருக்கலாம், உலகத்தில் எல்லாரும் அப்படி இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. பவுல் அதை நன்றாக புரிஞ்சிருந்தார் பாருங்க. அவரே சொல்றார், யூதர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு என்னையும் பலப்படுத்தி இருக்கிறார். அவரிடத்துல பட்சபாதம் கிடையாது. பேதுரு இயேசுடைய கூடயே இருந்தவர். ஆனால் பவுல் இயேசுவை பார்த்ததே கிடையாது. சவுலா இருந்தவர், சபையை துன்பப்படுத்தினவர். பவுல் சொல்றாரு, பேதுருக்கு எப்படி அந்த கிருபை அளிச்சாரோ அதே மாதிரி நான் ஒரு காரியத்தை செய்ய எனக்கும் கிருபை அளித்திருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே அப்படின்னு பேசுகிறார் அவர். இப்போ இங்கே வசனம் போட்டிருக்குது, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் பாருங்க. அடிக்கடி இதை பிரசங்கம் பண்ணுவாங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்ன உடனே, ஆண்டவரே உம்முடைய தயவை என் மீது விளங்க பண்ணும், உம்முடைய வல்லமை என் மீது விளங்க பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பாருங்க. நீங்கள் எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறீங்க? நான் அந்த காலை வேளை ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் தம்முடைய தயவை வல்லமையை விளங்க பண்ணுகிற இடத்துல உங்களை வைப்பாராக. அதை பெற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பொசிஷனில் கர்த்தர் உங்களை வைப்பாராக. ஆமென். ஆட்டோமேட்டிக்காக அப்படி படிச்சிருதில்லை. எல்லாருக்காகவும் தாங்க இயேசு மரித்தாரு. ஆனால் அந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் எல்லாரும் ஒரே விதமாக ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது இல்லை. வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்படின்னா அவர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், அந்த தயவுகள் நம்முடைய வாழ்க்கையில் விளங்க போனதற்கு எனக்கு அதில் ஒரு பங்கு இருக்கிறது. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு. அங்கே போவோம். உபாகமம் 30ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும்
ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. 2 காரியம் இருக்குது. ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம், நன்மை, தீமை. இதில் கர்த்தர் ஜீவாதிபதியாக இருக்கிறார். அவர் நன்மைக்கு ஊற்றுக்காரராக இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார். இந்த விழுந்து போன உலகத்தில் இருக்கிற அந்த மரணத்திற்கும் தீமைக்கும் சாபத்திற்கும் தேவன் காரணர் அல்ல. அது ஆதாமுடைய தெரிந்து கொள்ளும் மூலமாக விளைந்த ஒன்றாக இருக்கிறது. கவனியுங்கள், நம்ம பரலோகத்தில் வாழல. ஜீவனும் இருக்குது, மரணம் இருக்குது, நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, சாபம் இருக்கிற உலகத்தில் செஞ்சுட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ கர்த்தர் நமக்கு ஒன்று சொல்லுகிறார். ஆகையால், எல்லாரும் சொல்லுங்க, ஆகையால் அப்படின்னா ஒரு முடிவு சொல்றாரு. நான் ஒன்று செய்வேன் அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். உன் சாய்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எடுக்கிற தீர்மானம் மிக மிக முக்கியம். ஒரு குடும்ப தலைவன், அந்த குடும்ப தலைவன் எடுக்கிற தீர்மானம் மிக 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 முக்கியம். அந்த கணவன் மனைவி சேர்ந்து எடுக்கிற தீர்மானம் மிக முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டால், அவங்க எடுக்கிற தீர்மானம் நிச்சயமாகவே அவங்க சந்ததி என்ன செய்யும், பாதிக்கும். அது அது போகிற டைரக்ஷன் என்ன செஞ்சிடும், கண்டிப்பாக மாற்றும். நாம் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் அப்படின்னா ரொம்ப யோசித்து செய்யணும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இந்த உலகம் அப்படி தான் இயங்குகிறது. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ என்ன செய்ய போறன்றது கண்டிப்பாக அது என்ன செய்ய போகுது, உன் பிள்ளைகளையும் உன் சந்ததியும் என்ன செய்ய போகுது, பாதிக்க போகிறது. எத்தனை பேர் இங்கே இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? நான் சொல்லவா, நீங்கள் ஒரு ஆள் இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டதுனால இன்னும் நீங்கள் சில தீர்மானம் எடுக்கணும். ஆனால் பொதுவாக சொல்கிறேன், உங்கள் சந்ததியே கர்த்தரை தெய்வமாக கொண்ட சந்ததியாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஒரு ஆள். என் வாழ்க்கையில் நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன். சில தீர்மானங்களை கர்த்தரை கேட்டு செஞ்சுக்கிட்டே வந்தேன். இன்றைக்கி என் குடும்பம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட குடும்பமாக இருக்கிறது. என் பிள்ளைகள் கர்த்தரை என்ன செய்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க. நான் எடுக்கிற ஒரு தீர்மானம் அது என்ன செய்யுது, அது என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததியும் பாதிக்கிறது. சிரிச்சுட்டே பிரசங்கம் பண்ணுறதுனால, முற்போக்காக மட்டும் பிரசங்கம் பண்ணுறதுனால லைஃப்பை லைட்டாக எடுத்துடக்கூடாது. நம்ம ஒரு தீமை நிறைந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப கவனம், ரொம்ப கவனம் தீர்மானம் எடுக்கும்போது. அப்போ பிரசங்கம் ரொம்ப முக்கியம். பிரசங்கம் மிக முக்கியம். பிரசங்க வேலையில் கர்த்தர் பேசுகிறார், அதை கேட்டு மாறிக்கொள்ளணும், அதன்படி நடக்கணும். எங்கேயோ போய் நின்றுக்கிட்டு கடவுளை கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொள் அப்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. நான் பைபிளை படிக்கலைங்க, நான் சர்ச்சுக்கு வரலைங்க, நான் பிரசங்க ஒழுங்காக கேட்கலைங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 10 வருஷம் போனதுக்கப்புறம் எங்கேயோ போய் சிக்கி கொண்ட பிறகு கொஸ்டின் மார்க் போடக்கூடாது. அப்போ போய் கர்த்தரை கேள்வி கேட்க கூடாது. பைபிளை போட்டிருக்கு பாருங்க. தானியேல் ஒரு இடத்துல ஜெபிக்கிறாரு, அற்புதமான வார்த்தை வந்துச்சு பாருங்க. ஆண்டவர், நாங்கள் உமக்கு முன்பாக பாவம் பண்ணோம், சத்தியத்தை கவனியாமற் போனோம். நாங்கள் என்ன செய்யல, சத்தியத்தை கவனிக்கல. இந்த இந்த விழுந்து போன உலகத்தில் சத்தியத்தை கவனித்து நடக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் உண்டாகிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு வேர் இருக்குது. அது தானாக வந்துடுறது கிடையாது. ஒரு கன்சிஸ்டன்சியாக வாழ்க்கை முழுவதுமே பிரச்சனையாக இருக்குன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் என்ன தீர்மானம் எடுத்தீங்க, கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்களேன். நீங்கள் என்ன விதைச்சீங்க, நீங்கள் என்ன கீழ்ப்படிஞ்சீங்க, எல்லாச்சும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சரி பண்ணணும். அதை சிக்கலுக்குள்ளே வந்த பிறகு கர்த்தரேன்னு கேள்வி கேட்க கூடாது. அவர் ஆலோசனை கொடுக்குறாரு. நான் என் குமாரனையே கொடுத்து உனக்காக ஜீவனையும் ஆசீர்வாத நன்மையை சம்பாதித்து வச்சிருக்கிறேன். உனக்கு இப்போ ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். உன்னால் செய்ய முடியாது, நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ நீ செய்ய வேண்டிய நான் உனக்காக செய்ய மாட்டேன். நீ தான் ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ தெரிந்து கொள். உன் பிள்ளைகளுக்காக நீ தெரிந்து கொள். நானும் என் சந்ததியும் பிழைத்திருக்கும்படிக்கு நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுன்னு சொல்கிறாரு ஆண்டவர். ஜீவனை எப்படி தெரிந்து கொள்வது?
ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுறார்? கீழே அதுக்கு வழியை சொல்ல போகிறார். அதை மட்டும் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஜீவனை தெரிந்து கொள்ள போகிறீங்க? அங்கே வாசிங்க அடுத்த வசனத்தை, 20 வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து, வாசிப்போம், அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். எத்தனை பேர் ஜீவனை தெரிந்து கொள்ள விரும்புறீங்க? இங்க போட்டிருக்கு, ஜீவனை தெரிந்து கொள்ளணுமா? நீ ஒன்று செய், அவர் மீது அன்பு கூர்ந்து அவருக்கு செவி கொடுத்து, எப்படி அவர் மீது அன்பு கூர்ந்து அவருக்கு செவி கொடுத்து, அப்படி செய்வதன் மூலமாக அவரையே பற்றி கொள்வாயாக, அவரையே பற்றி கொள்வாயாக. பக்க சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தரையே பற்றி கொள்வாயாக. நான் சொல்றேன், கர்த்தரை பற்றி கொண்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில் எதையுமே இழக்க மாட்டீங்க. நீங்க பிடிக்க வேண்டியதே பிடிச்சிட்டீங்க. நீங்க அவரை விட்டுட்டு எதையோ போய் பற்றி கொண்டீங்க அப்படின்னா அது உங்களை விட்டு தூரமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஜீவனை பற்றி கொள்ளணும், இயேசுவை பற்றி கொள்ள வேண்டும். எத்தனை பேர் தீர்க்காயுசா இருக்க விரும்புறீங்க? அவரே உனக்கு ஜீவனும். அப்ப நீ என்ன செய்ய? அவரை பற்றி கொள்வாயாக. அப்படின்னா அவரை பற்றி கொள்றதும் தீர்க்காயுசை பற்றி கொள்றதும் ஒண்ணு. கர்த்தரை பற்றி கொள்வதற்கும் பாதுகாவலுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. நான் ஏன் இஷ்டத்துக்கு செய்வேன், ஆனா பாதுகாவல் இருக்கணும். இது விழுந்து போன உலகம், அப்படி இருக்க முடியாது. கர்த்தரை பற்றி கொள்வாயாக. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே பிலமனாள் கோயில் வாசல்ல பக்கத்தில் ஒரு சர்ச், ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த செவத்தில் எழுதி போட்டிருக்காங்க. அது பைபிள் இல்லாத ஒரு வசனம் தான், எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்ட புத்தகத்திலிருந்து போட்டிருக்கு. அதில் போட்டிருக்கு பாருங்க, ஆண்டவரை சிக்கென்று பிடித்துக் கொள்வாயாக. பக்கத்து சொல்லுங்க, ஆண்டவரை இயேசுவை சிக்கென்று பிடித்துக் கொள்வாயாக. எதை வேணா விடு, ஆனால் ஆண்டவரை பிடிச்சபடி என்ன செய்யாத, விட்டுறாத. ஆண்டவரை சிக்கென்று பற்றி கொள்வாயாக. எத்தனை பேருக்கு கண்ணு திறக்கல, இந்த இயேசு மெய்யானதை வந்து அறிய வைக்க முடியல. ஆனால் உனக்கு கர்த்தர் கண்ணை திறந்துருக்கிறாரு. செத்த அடுத்த செகண்ட் பரலோகம் போகிறோம், நித்தியம் பரலோகத்தில் வாசம் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றுமே பண்ணல, எல்லாம் இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய கிருபை. எனக்கு ஒருவேளை அது இல்லை இது இல்லைன்னு நீங்கள் புலம்புனா கூட ஒரு கிறிஸ்தவம் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யாரையும் பார்த்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உங்களுக்கு புதிய வாழ்க்கை கர்த்தர் செய்வார், நிச்சயம் அவங்களை ஆசீர்வதிப்பார், அதெல்லாம் மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்கள் சோர்ந்து போய் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இயேசு இருக்கிறார். ஆமென். நான் இயேசு இழக்கலைங்க. ஒரு வேலை பண்ணால் வேலை கிடச்சிரும், மறுபடியும் பணத்தை இழந்தா கூட சம்பாதிச்சிடலாம். ஆமென். 2 பணம் கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் நான் செய்ய வேண்டிய வேலை, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவராக இருக்கிறபடினால நீ அவரையே பற்றி கொள்வாயாக. அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரையே பற்றி கொள்வாயாக. நம்ம எந்த விதமான வாழ்க்கை வாழ போறன்றது அது கர்த்தர் கரத்தில் இல்லை. ஏன்னா கர்த்தர் அவர்கிட்ட செய்து முடித்து விட்டார். இப்போ அவர் கரம் வெளிப்படணும். அவர் உயர்த்த வல்ல தேவனாகவும் உயர்த்த சித்தமுள்ளதாக இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு என்னுடைய பங்கென்று ஒன்று இருக்கிறது. அது எதில் இருக்குன்னு கேட்டால், நாம் எடுக்கிற தீர்மானம். ஆகவே என் எதிர்காலம் முற்றிலும் கர்த்தரை சார்ந்தல்ல. கர்த்தர் சர்வவல்லமையுள்ள தேவன், நான் நம்புகிறேன். ஆனால் கர்த்தரே சொல்றாரு, அந்த சர்வவல்லமையுள்ள தேவனே சொல்றாரு, அது ஏன் கரத்தில் மாத்திரம் இல்லை, அது ஓன் தெரிந்து கொள்ள ஓன் கரத்தில் இருக்கிறது. ஓன் ஃபியூச்சர் யார்ட்டு இருக்குது, உன்னை சார்ந்து இருக்கிறது. அப்படின்னா நான் என்ன செய்யணுமோ அதை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பில் என்ன செய்கிறேன், இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நாங்கள் பாபிலோன்ல அடிமையாக இருக்கிறோம் ஆண்டவரே 70 வருஷமா. அதுக்கு என்ன காரணம் கேட்டால், எங்கள் முற்பிதாக்கள் பாவம் செஞ்சாங்க, நாங்கள் சத்தியத்தை கவனியாமற் போனோம் ஆண்டவரே. நீர் எத்தனை முறை சொன்னீர், உன் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அப்படி சொன்னீங்க ஆண்டவர். நாங்கள் தான் பாகால நாடி போனோம், பாதுகாவல் இழந்து போனோம். இன்னைக்கு இங்கே இருக்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீர் கிடையாது ஆண்டவரே. நாங்கள் சத்தியத்தை என்ன செய்யலை, கவனிக்கலை. ரூத்தில் 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. போதும், ஆரம்பமே ரொம்ப சோகமாக இருக்குது. யூதா தேசத்தில் பஞ்சம் வந்துருச்சு. பெத்லகேமில் பஞ்சம்.
இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே வாசம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு? கானான் தேசத்தில். இப்போ அந்த கானான் தேசத்தில் என்னவா இருக்குது? ஒரு பஞ்சமாக இருக்குது. தொடர்ந்து வாசிப்போம். இப்போ அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். இப்போ இந்த மனுஷன் ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. பஞ்சம் வந்ததுனால எங்கே போகிறாரு கேட்டிங்கன்னா, ஒரு தேசத்துக்கு போகிறான். தேசம் என்ன தேசம்? மோவாப் தேசம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அடிமைத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு எதிராக ஒரு தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி சாபத்தை சொல்ல வச்சது யாரு? ஒரு மோவாப் ராஜா பாலாக். அந்த மோவாப் தேசத்தார் கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தரை வணங்காத ஒரு ஆட்கள். அங்கே கர்த்தரே கிடையாது. அங்கே கர்த்தரை வணங்கவே முடியாது. அங்கே பழக்க வழக்கம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அந்த மோவாப் தேசத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? இவர் போயிட்டார். அவர் யாருன்னு அடுத்த வருஷத்தில் போட்டிருக்கு. வாசிங்க, யார் அவர்? அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிளியோன். தொடர்ந்து வாசிப்போம். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். சரி, தொடர்ந்து வாசிப்போம். கொஞ்சம் ட்ராஜடியாக இருக்குது. நகோமி புருஷனாகி எலிமலேக்கு இறந்து போனான். அவளும் அவருடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள், வாசிங்க 4ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணார்கள். முதல் வசனத்தில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க. என்ன பண்ணாங்க? பஞ்சம் வந்தனே இடத்த மாற்றிட்டாங்க. 4ஆம் வசனத்தை ஒரு பொண்ணு பண்ணுறாங்க. அங்கே போய் இருந்தாலும் வேலை வழி இல்லை. என்ன ஆயிடுச்சு? மோவாபியருடைய பெண்கள் என்ன பண்ணாங்க? பெண் கொண்டார்கள். 2 டிசிஷன் எடுத்திருக்காங்க. இப்போ வாசிப்போம் 5ஆம் வசனம். பின்பு மக்லோன் கிளியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமார் இருவரையும் தன் புருஷனையும் இழந்தது தனித்தவளானாள். எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னா ஒன்றுமே தெரில. அது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லப்பட்டிருக்கு. விவரமாக, ரொம்ப விவரமாக என்ன செய்யலை, பேசலை. ஆனால் அங்கே கொடுக்கப்பட்ட விவரங்கள் நமக்கு போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது. தேவையானதை கத்தனை செஞ்சாருங்க போட்டிருக்கார். நாம் இன்னைக்கு நகோமி வாழ்க்கையில், ரூத்தின் வாழ்க்கையில் நடந்த காரியத்திலிருந்து சில காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ 6ஆம் வசனத்தை வாசிப்போம். வாசிங்க. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. போதும், சாமி சோறுபடுற கோஷ்டியாக இருக்கும் போல தெரியும். முதல்ல சோறு அங்கே கிடைக்கல. என்ன செய்ய? ஊரை திரும்ப அங்கே சோறு கிடைக்குது. அப்போ என்ன செய்ய? ஊரை காலி பண்ணு. தம்மை பற்றி உத்தம இருத்தோடுக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை வழங்கப்படும்படி கர்த்தரின் கண்கள் பூமி எங்கும். பஞ்சத்தின் மத்தியில் அவ அங்கே இருந்திருந்தான்னா கற்பாரியை திறந்து கர்த்தர் போஷித்திருப்பார். வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தருளி இருப்பார். நல்லா கவனிங்க. எத்தனை வருஷம் அவ மோவாப் தேசத்தில் இருந்தா? வெறும் 10 வருஷம் தாங்க. வெறும் 10 வருஷம் தான். வாழ்க்கையுடைய திசையே மோவாப் தேசத்துக்கு போகக்கூடாதா, எகிப்துக்கு போகக்கூடாதா அப்படி சொல்ல வரல. பைபிளில் போட்டிருக்கு. ஈசாக்கு கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அதே வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். சில வேளைகளில் இடம் மாற வேண்டி இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, அனுமதிக்கிறாரு, போறாங்க, அங்கே போஷிக்கிறார். யோசேப்பு இருக்கிறாரு. எங்கே போனார்? எகிப்துக்கு அடிமை விற்கப்பட்டார். தானியேல் இவங்கெல்லாம் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டாங்க. ஆனால் அங்கேயும் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆசீர்வதித்தார். ஸோ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நகோமி வாழ்க்கையில் கர்த்தர் ஏதோ ஒரு இது என்டர் பண்ணியிருக்கிறாரு. கர்த்தர் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கிறார். உங்கள் எத்தனை பேர் கர்த்தர் சத்தம் கேட்கும்? நம்ம தனிப்பட்ட நம்ம வாழ்க்கை எடுத்துக்கொள்வோம். சிலருக்கு ஒருவேளை கர்த்தர் அங்கே போ அப்படின்னு சொல்லலாம், சிலருக்கு போக. ஸோ விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் என்னை எங்கே போக சொல்கிறாரு, எங்கே இருக்க சொல்கிறாரோ நான் அங்கே இருக்கிறேனா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் என்னை எங்கே அனுப்புகிறாரோ அங்கே கண்டிப்பாக என்ன செய்கிறேன்? போஷிக்கிறாரு. அங்கே என்னை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அவர் தான் உனக்கு ஜீவன் தீர்க்காயுசானவர். அங்கே போய் கூட உனக்கு பிழைப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே போய் காரியம் நடந்திருக்குது. ஏன்னா அங்கே போய் அவளுக்கு என்ன செய்யலை? காரியம் மாறலை. இப்போ அவளை பற்றி நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார்
இப்போ விஷயம் என்னன்னா, டைம் எடுக்குது. 10 வருஷமா நம்ம என்ன செய்வோன்னு போனா அதான் விஷயம். வாழ்க்கையில் சில எதிரான சூழ்நிலை இருந்தால் கூட கர்த்தரை இங்கே தான் இருக்க சொல்லியிருக்கிறாரு, இதைத்தான் செய்ய சொல்லியிருக்கிறாரு, இந்த சபைக்கு தான் போக சொல்லியிருக்கிறாரு, இவங்க கூட இருக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத திட்டமாக தெரியுமானால் நான் ஒன்று செய்யணும். தம்மை பற்றி உத்தம இருத்தோடு இருக்கிறவர்களுக்கு நிச்சயம் கர்த்தர் என்னை சந்திப்பார், என்னை கைவிட மாட்டார், என் தேவையை சந்திப்பார் அப்படின்னு அவரை சார்ந்து கொண்டு அங்கே இருப்போமானால், அவர் சொன்ன இடத்துல அவர் சொன்ன செய்து கொண்டு இருப்போமானால் நான் சொல்கிறேன் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இப்போ கர்த்தர் கன்சல்ட் பண்ணாமல் இவ இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கிறா. 10 வருஷம்தான் வாழ்க்கையில் நிறைய குளறுபடி ஆயிடுச்சு. அப்படி ஆன பிறகு கிளம்புறாங்க ஊருக்கு. யார் யார் கிளம்புறாங்கன்னா 3 பேர், நகோமி, ஒர்பால், ரூத், 3 பேர் கிளம்புறாங்க. போகும்போது அங்கே போட்டிருக்கு 7ஆம் வசனத்தை வாசிங்க. தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் போதும். இந்த அப்படி நடக்க வரும்போது அவள் சொல்கிறா, அவங்களுக்கு சம்பவம் தெரியும், ஏம்மா திரும்பி போயிருங்க. அவளுக்கு ஆசையை பாருங்க, இனிமேல் நான் கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று அவை வளர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள ரொம்ப வயசாக நீங்களும் இருக்க முடியாது, என்ன பண்ணுங்க திரும்பி போயிருங்கன்றா. அப்போ அவள் ஒன்று சொல்கிறா, கவனிக்கல, எல்லாரும் கவனிக்கணும். வாசிக்கலாமா? அங்கே வாசிப்போம். 13ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது, இதெல்லாம் சாத்தியமில்லை. வாசிங்க. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். அவள் என்ன வார்த்தை பேசுகிறா பாருங்க. 10 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் வாழ்க்கையை பிரச்சனை சந்தித்த பிறகு சொல்கிறா, என்ன பிரச்சனையா? கர்த்தருடைய கை எனக்கு, யோபு மாதிரியே பேசுகிறா பார்த்தீங்களா? யோபு சொன்னார் இல்லையா, கர்த்தருடைய கையிலே நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ? அதே மாதிரி பேசுகிறா. நிறைய பேர் இப்படி தான் பாருங்க. யாரும் சிக்கலன்னா பழி யார் மேலே போடுறது சொல்லுங்க? இருக்கவே இருக்கார். ஏன்னா அவர் திரும்ப பேச மாட்டார் இல்லையா, தூரமாக இருக்கார், கண்டுக்கிற மாட்டார், பழியை தூக்கி போடு அவர் மேலே. இன்னொன்று சொல்கிறா, ஊருக்கு அங்கே வந்துட்டாங்க, பெத்லகேம் வந்த பிறகு எல்லாரும் வாங்க வாங்க வாங்கடி நகோமி வந்துட்டான்னு ஓடி வர்றாங்க எல்லாரும். சரியா? தெருக்குள்ள எல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் நகோமி வந்திருக்கா வாங்கன்னு பக்கத்தில் வர்றாங்க. வந்து பேச எல்லாரும் நகோமின்றாங்க. நகோமின்னு என்ன தெரியுமா? இனிப்புன்னு அர்த்தம், ஸ்வீட்னஸ். எல்லாம் இனிப்பு 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 இனிப்புன்னு கூப்பிடுறாங்க. சரியா? அப்போ சொல்கிறா, வாசிங்க, ஏண்டி நீங்கள் வேற அப்படின்னு அவள் பேச ஆரம்பிக்கிறா. அங்கே 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார். திரும்ப முன்னாடி வாசிப்போம் நாம, முதல் இங்கிருந்து வாசிங்க. அப்படியே இருவரும் பெத்லகேமை மட்டும் நடந்து போனார்கள். அவர் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். எவ்வளவு சேட்டை பார்த்தீங்களா? நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில் இருக்க கசப்புக்கு கர்த்தர் காரணர் இல்லை. மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்தது. கர்த்தர் என்ன பண்ணாரு? மரத்தை வெட்டி உள்ள போட்டோடனே கசப்பு என்னவா மாறிச்சு? மதுரமாக மாறிவிட்டது. நம்ம வாழ்க்கையின் கசப்பை மதுரமாக்குற தேவனாக இருக்கிறார். அவர் கசப்பை தரது கிடையாது. ஆனால் இவ வாழ்க்கையில தப்பு தப்பா செஞ்சு விட்டுட்டு கடைசி என்ன சொல்றா? சர்வ வல்லவர் தான் என் வாழ்க்கையில கசப்பை கட்டளை இட்டுட்டாருன்றா. அதனால என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, என்ன செய்யுங்க, என்ன மாறான்னு கூப்பிடுங்கன்றா. மாறான என்னது? கசப்புன்னு அர்த்தம். சில விஷயங்களை புரிந்து கொள்ளணும். நம்முடைய அறியாமை, நம்முடைய தீர்மானம், சில பல காரணம் இருக்குது. ஆனால் ஒன்று உறுதியாக இருக்கணும், என் வாழ்க்கையின் கசப்புக்கு கர்த்தர் காரணர் அல்ல. அவர் உங்க கசப்பை மாத்துகிற கர்த்தர், உங்க அந்த தீமையை கூட நன்மையா திருப்புகிற கர்த்தர், நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற கர்த்தரை தவிர அவர் மேலே நீங்க கோபம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்படி சொல்ற இந்த வார்த்தையில் எடுக்கக்கூடாது. இப்படி ரொம்ப கவனம். 21 போட்டிருக்கு, நான் நிறைவுள்ளவனாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். நானே நொந்து ரூல்ஸா வந்துகிட்டு இருக்கேன், என்ன பார்த்து நகோமி நாமேன்றீங்களே. என்ன தலைப்பு? என்ன? இயேசுவை சிக்கென்று பற்றிக் கொள்வாயாக. சொல்லுங்க, இயேசுவை சிக்கென்று பற்றிக் கொள்வாயாக. ரசனையோடு சொல்லுங்க, சிக்கென்று பற்றிக் கொள்வாயாக. ஆமே, கச்சின்னு பிடிச்சிக்கோ.
ரொம்ப டீட்டெயிலாக பேச முடியாது. எனக்கு என் மனைவிக்கும் தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சவங்க. இங்கேருந்து ஆரம்பிப்போம். அப்படின்னா யாருன்னு தெரியாது, சரியா? ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அது மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஹைலி எஸ்டீம்டு விமன் ஒருத்தவங்க இருந்தாங்க பாருங்கள். அழகும் சரி, படிப்பும் சரி, படிப்புலையும் பெஸ்ட்டு, பெரிய டாக்டர். அவங்க ஒரு பேர் கிறிஸ்தவல். அவங்க மரித்து போனாங்கன்னு சொன்னவொடனே அப்போ எல்லாருக்குமே ரொம்ப துக்கம். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. நானுடைய மனைவி அது ரொம்ப எங்களையும் பாதித்தது. ஆனால் ஏதோ ஒரு ரீதியில் பாருங்கள், மறுபடியும் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் ஏதோ எப்போயோ அவங்க ஒரு விஷயத்தை டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க எங்கே படித்தாங்க, அவங்க எங்கே யூஜி பண்ணாங்க, எங்கே பிஜி பண்ணாங்க, எங்கே வேலைக்கு வந்தாங்க, என்ன செஞ்சாங்கன்னு அப்படியே அவங்க ஃபுல் லைஃப் போட்டிருக்காங்க பாருங்கள். அது கரெக்டாக எங்களுக்கு வருது, எனக்கு வருது. நான் உட்காந்து வாசித்து பார்த்தேன்னா, நான் வாசித்து பார்த்தா அதில் போட்டிருக்கு, நகோமி மாதிரியே இருக்குது. வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து கர்த்தர் அந்த மகளை தேடிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த மகள் பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்திருக்கார் கர்த்தர் ஆனால் இவங்க எடுக்கிற எல்லா தீர்மானமும் கர்த்தரை பற்றி கொண்டு இல்லை, கர்த்தரை விடுற மாதிரியே இருக்குது. பிளேஸாக இருக்கட்டும், அது திருமணமாக இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்க்குறதா இருக்கட்டும், அவங்க எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் ஒன்று கூட அது கர்த்தரை பற்றி கொண்ட தீர்மானமாக என்ன செய்யல இல்லை. இதை விட்டுருவோம், என்ன செய்வோம், கர்த்தரை பிடிச்சுக்கிருவோம். இதை விட்டுருவோம், கர்த்தரை பிடிச்சுக்கிருவோம் அப்படின்னு ஒரு தீர்மானங்கள் எடுக்கவே இல்லை. தொடர்ந்து அப்படிதான் அவங்க வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க பாருங்க. வாழ்க்கையில் பிசாசு தீமையை வச்சிருக்கான். அங்கே என்ன இல்லாமல் போச்சு, பாதுகாப்பு இல்லாமல் போச்சு. அவரையே பற்றி கொள்வாயாக. என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? எப்பயாவது தீர்மானம் எடுத்தால் எப்போவுமே கர்த்தர் பட்சமாய் தீர்மானம் எடு. கர்த்தரை நெருங்குற மாதிரி. நான் அந்த டிசிஷன் எடுத்தால் கர்த்தரை நெருங்குவேனா? இது கர்த்தரை பிரியப்படுத்துமா? இன்னும் சபைக்கு போக முடியுமா? பைபிளில் போட்டிருக்கு, ஆபிரகாம் லோத்தை விட்டு பிரிந்த பின் போட்டிருக்கு. ஆபிரகாம் லோத்தை துரத்தி அடித்தாரா, இல்லை லோத்து தானா பிரிஞ்சு போனாரா? நீங்கள் இப்போ ஆபிரகாம் கூட இருக்கிறீங்க, சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போயிருவீங்களா? லோத்துக்கு ஆசீர்வாதமே யார் காரணம்? ஆபிரகாம் தானே. ஒரு தெளிவான பார்வை இல்லையே. என்ன செஞ்சுருக்கணும்? ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போயிருக்கவே கூடாது. ஒருவேளை ஆபிரகாம் எட்டியே உதச்சா கூட, ஓட டும்முன்னு ஒரு எட்டு வச்சா கூட, ஐயா உங்கள் காலை பிடிச்சிக்கிறையா, நான் போக மாட்டையான்னு இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க கூட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கு. ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். இன்னைக்கு பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குது? ஆஸ்திகள் இருக்குது. காரணம் உங்கள் மூலமாக வழிஞ்ச ஆசீர்வாதம். நான் உங்களை விட்டு போக மாட்டேன். ஆனால் அவன் எடுக்க டிசிஷன் பார்த்தீங்கன்னா கர்த்தரை பற்றி கொண்டு இல்லை, கர்த்தரை விட்டு. ஆங்கிலத்தில் பார்த்தேன், பற்றி கொள்வாயின்னு போட்டிருக்கு இல்லையா? அது ஆங்கிலத்தில் எப்படி வருது அப்படின்னா க்ளீவ். க்ளீவ்னா என்னென்னா பிளவுன்னு அர்த்தம் பாருங்க. க்ளீவ் பண்ணுற மாதிரி செய்யாத, பிளவை என்ன செய்யாத, உண்டாக்காத. கிளிங், கர்த்தரே சாய்ந்து கொள்வாயாக. ஸ்டே க்ளோஸ் டு ஹிம். அவருக்கு நெருக்கமாக, அவர் நெருக்கமாக தான் இருக்கார். நீ என்ன செய்ய? அவரை ஒட்டியே போய்கிட்டே இரு. நெவர் லீவ் ஹிம். அவர் கூட தான் இருக்கிறாரு, உன்னை விட்டு விலக மாட்டாரா? நீ என்ன செய்ய? நீ எடுக்க தீர்மானத்து மூலமா தூரம் என்ன செய்யாத, போகாத. சின்னதுலேருந்து ஆரம்பிக்குது, சபைக்கு வரந்து இது ஆரம்பிக்குது. கர்த்தரையே பற்றி கொள்வாயாக. அப்போ இவன் நகோமி தன் வாழ்க்கையில் எடுக்கிற தீர்மானங்களில் எதுலையுமே கர்த்தர் என்ன செய்யலை, மையமாக வைக்கலை. வைக்காமல் விட்டுவிட்டு இப்போ சர்வவல்லவர் எனக்கு என்ன பண்ணாராம், கசப்பை கட்டளை இட்டுட்டாருன்றா. அது தவறு. எத்தனை பேர் கற்றுக்கொண்டிருக்கிறீங்க? சபை முக்கியம். ஒரு திருமண காரியம்னா ரொம்ப படிப்புக்கும் ரொம்ப பணத்துக்கும் ரொம்ப அழகுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. சரி, நீங்கள் ஒன்று படிச்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க, தவறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு லெவல் ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க, நீங்கள் அவங்க கொஞ்சம் இருக்கிறது தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் அதையே பற்றி கொள்ளக்கூடாது. ஏதோ நம்ம ஒரு கலராக இருக்கும், நம்ம கொஞ்சம் ஒரு கலராக வேணும், ஏதோ ஒன்றா ஓகே. அது கொஞ்சம் கலர் கம்மியான உடனே இல்லைன்னு கலர் தான் வேணும்னு அதையே பற்றி கொள்ளக்கூடாது. அங்கே கர்த்தர் பேசுவார், இவன் கலரையே பார்த்து போகக்கூடாது. அழகு வஞ்சனை உள்ளதுன்னு போட்டிருக்குது. அழகாக இருந்தால் ஸ்தோத்திரம். ஆனால் தீர்மானத்தில் நான் அதை மட்டும் தான் மையமாக வைப்பேன். கர்த்தரை பற்றி கொள்றதுக்காக என்னுடைய சில காரியங்களை விடணும்னா கொஞ்சம் என்ன செய்யலாம், அதில்
தளர்த்தி கொள்ளலாம். அது எனக்கு பெரிய ஆசீர்வாதமாக முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? என்னங்க இது பணம், சரி இவ்வளோ தான் போடுறாங்களா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, சபைக்கு வர்ற பொண்ணு, கர்த்தர் வார்த்தை கேட்குற பொண்ணு, தசமாக கொடுக்கறதுக்கு ஒன்றும் தடை செய்ய மாட்டோம், அந்நிய பாஷை பேசுகிற பொண்ணு, ஊழியம் பண்ணுற பொண்ணு, இதெல்லாம் நம்ம உருவாக்க முடியாது. இதெல்லாம் உருவாகணும். ஒரு பிள்ளை வந்து சபையில் உருவாக்கப்படணும். எல்லாம் டக்குன்னு உருவாகிறது கிடையாது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கொஞ்சம் இதில் கொஞ்சம் தளர்த்தலாம். டௌரியில் கொஞ்சம் டௌரியை வாங்காமல் கூட என்ன செய்யலாம். கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரியா, கர்த்தருக்கு பயப்படுறவளா, ஒரு சபையிலே நாட்டப்பட்டவளா, அங்கேயே வளர்ந்தவளா. நகோமி வாழ்க்கையின் பிரச்சனைக்கு காரணம் நகோமி கர்த்தரை பற்றி கொள்ள இல்லை. ஆனால் இன்னொரு ஆளை பார்க்க போகிறோம், அவருடைய மருமகள் ரூத்தை பார்க்க போகிறோம். ரூத்து வாழ்க்கை மாறினதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று, அவள் கர்த்தரை பற்றி கொண்டாள். இவ நகோமி இஸ்ரவேல் ஸ்திரீ, உண்மையாக சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்டவ, கர்த்தரை பற்றி கொள்ளல, வாழ்க்கையில் பிரச்சனை. அவ மோவாபிய ஸ்திரீ, கர்த்தருக்கு அவளுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அவ கர்த்தரை பற்றி கொண்டா அவ வாழ்க்கையை மாறிச்சு. நீங்கள் முடிவு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் ரூத்துடைய சந்ததியில் யார் வந்தா? இயேசு வந்திருக்கார். எப்படி வந்தார்? ஓபேத், ஈசாய், தாவீது, தாவீது சந்ததியில் இயேசு வந்துட்டார். மோவாபிய ஸ்திரீ கண்ணோட்டம் பாருங்க வேற மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் நான் சொன்னேன், தேவனத்தில் பச்சபாதம், நாங்களாம் கிறிஸ்டியன், நாங்களாம் அந்த கிறிஸ்டியன். நகோமி சொல்லியிருப்பா. ஆனால் இவன் மோவாபிய ஸ்திரீ. ஆனால் இவளுக்கு வந்து கர்த்தர் மேலே ஒரு பற்று வந்துருச்சு. 10 வருஷத்தில் என்னமோ சொல்லியிருக்கா நகோமி. கர்த்தரை பற்றி புத்தகத்தை வாசிச்சிருக்கலாம், கர்த்தரை பற்றி சொல்லியிருக்கலாம். மேபி அங்கே போய் கொஞ்சம் இந்த தசமபாகம் காணிக்கைன்னா என்னன்னு சொல்லியிருக்கலாம், பலின்னு என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா. ஆபிரகாம் பற்றி, ஈசாக்கை பற்றி, யாக்கோவை பற்றி சொல்லியிருக்கலாம். ஓ, உங்கள் தேவன் இப்படிப்பட்டவரா? எங்கள் சாமிலாம் போட்டுரும், எங்கள் சாமி கொலை தெய்வம், எங்கள் கொலசாமி கொலசாமி. அவளுக்கு கர்த்தர் மேலே ஒரு அன்பு வந்திருக்கும். ஆமே. வெளி தேசத்துக்கு வேலைக்கு போகலாமா? தாராளமாக போகலாம். உங்கள்கிட்ட தேவன் என்ன சொல்கிறாரு அதுபடி செய்யுங்க. சரியா? சில விஷயங்கள் நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா அதை விட்டு பிரிந்து என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. சிலர் சாக்ரிஃபைஸ் பண்ணி இருந்தீங்கன்னா, அதுக்கு உதாரணம் ஒரு சபை அவசியம்னா, நீங்கள் வேலை கிடச்சி போகிறாங்கன்னா, நம்ம பிள்ளைகள்லாம் போகிறாங்க, வேலைக்கு போயிருக்காங்க. நான் சொல்கிறேன், பிள்ளைகள்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போவாங்க. சபைக்காக நான் இங்கே இருக்க போகிறேன், இங்கே உத்தமமாக இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சீங்கன்னா, நான் சொல்கிறேன், தற்காலிகமாக நீங்கள் எதை இழப்பது போல் இருக்கலாம், ஆனால் பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இன்னைக்கு ஆகாரத்துக்காக நீங்கள் ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை விட்டுட்டு போனீங்கன்னா அது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்கை உண்டாக்காமல் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து பொறுமையாக தான் என்ன செய்யுது, வெளிப்படுது, டக்குன்னு தெரியுறதில்ல. இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த ஊழியத்தை பொறுப்பை கொடுத்துருக்காரு, இந்த சபையில் பொறுப்பை கொடுத்துருக்காரு, அங்கே போனால் ஒரு 10,000 சம்பளம் கூட வருந்தான், ஆனால் நான் இங்கே இருக்க போகிறேன். அது சாக்ரிஃபைஸ், அது வலிக்கும், அது கரையமாக இருக்கும். தற்காலிகமாக அது ரொம்ப நல்லதாக தெரியல, ஆனால் பின்னாடி பெரிய லாபத்தை உண்டாக்கும். இது வந்து அந்தந்த மனுஷன் எடுக்கிற தீர்மானம். கர்த்தர்கிட்ட வந்து கர்த்தர் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். சரியா? இப்போ இங்கே வாசிப்போம் 14ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். யார் அழுதா? நகோமி சொல்கிறா, 2 பேரும் என்ன செஞ்சிருங்க, போயிருங்க அவங்க ஊருக்குன்னு சொன்னேன். வாசிப்போம். சத்தமிட்டு அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை கிஸ் அடித்து விட்டு போய்விட்டார். ஆமாம், ஒரு கட்டி பிடிச்ச ஒரு உமா கொடுத்துட்டு போயிட்டு வா, 2 போயிட்டான். ஓன்னு அழுகுறா. நகோமி சொல்கிறா, போயிருங்க. அழுதுட்டு ஒருபாள் பார்த்தா, சரி ரைட்டு, இனி இந்த ஒன்றும் இல்லாமல் இந்த நகோமி முன்னாடி போய் ஒரு யூஸும் என்ன? நகோமி ஏழை நகோமி, எல்லாத்தையும் இழந்து போன நகோமி, அவள்கிட்ட இருந்து என்ன யூஸு? அதனால செஞ்சுருவோம், போயிட்டா. வாசிங்களேன், மறுபடியும் வாசிங்களேன். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாக அழுதார்கள். ஒருபாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்துக்கும், வாசிப்போம், தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரின் பிறகே திரும்பி போய் என்றாள். ரொம்ப தெளிவாக சொல்கிறா, சாதாரணமாக பேசலை. ஒரு பிளேஸ்ன்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற தேவனையும் பேசுகிறாவ. நீ என்ன செய்ய, உங்கள் தேசத்துக்கு உங்கள் சாமி கிட்ட போயிரு.
நான் எங்கள் தேசத்துக்கு எங்கள் சாமிக்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். வாசிப்போம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இனிமேல் அதை பற்றி என்ன செய்யாத, பேசாத. மன உறுதியாக சொல்லிட்டார். இன்னைக்கு ரூத்துக்கு இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ரொம்ப சாதாரணமாக டிசிஷன் எடுக்கிறா. அப்போதைக்கு அவளுக்கு நிகழ்காலத்தில் எந்த ஒரு லாபமும் அதனால் உண்டாக போகிறது இல்லை. இதுதான் வந்து பெரிய ஒரு வெளிப்பாடு. சில தேவரகமான தீர்மானம் எடுக்கும்போது நிகழ்காலத்தில் அது பெரிய ஒரு லாபமாக தெரிய போவது இல்லை. அப்போ அவள் நகோமியை பற்றி கொள்வதனால அவளுக்கு எந்த லாபமும் இல்லை, கஷ்டம்தான் பட போறா. நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே. இல்லை சொல்லுங்க, இடம். இடம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். எப்பயாவது இடம் மாற்றினீங்கன்னா நீங்கள் தேவன்கிட்ட என்ன செய்யணும், விசாரிக்கணும். கர்த்தர் பேசுவார், நடத்துவார். சரியா? அதுக்காக எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க, அப்படி யோசிக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஒப்பு கொடுத்தல் இருக்கட்டும். எப்படி எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்காண்டவரே, ஒரு 5000 சம்பளம் கூடும், போகலாமா? அப்போ ஆண்டவர் சொல்லலாம், போ, நான் அவன் கூட இருந்து ஒன்று அங்கே போசிப்பேன், அங்கே ஓ மூலமாக அங்கே அறியாதவர்கள் அச்சிப்பேன்னு சொல்லலாம். இல்லை சில வேலை நீ இரு, இந்த 5000 ரூபாய்க்கு ஏன் போகிற, நீ இங்கே இரு, நான் அவனை ஆசிரிப்பேன். கர்த்தர் பேசுவார். சரி, ஆனால் இடத்தை மாற்றும் போது என்ன செய்யணும், கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறது ரொம்ப நல்லது. சில வேலையில் உங்களுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நாம் ஏன் இந்த சபையை விட்டு போகணும், நாம ஏன் இந்த பொறுப்பை விட்டு போகணும், கடவுளுங்க நம்மளை கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்களாகவே மனமுவந்து ஒன்றை செஞ்சீங்கன்னா, கர்த்தரை பட்சமாக அது நின்றுச்சுன்னா அதையும் கர்த்தர் என்ன செய்கிறாரு, பிளஸ் பண்ணுறாரு. வாசிப்போம். இப்போ நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன். ரட்சிக்கப்பட்டா எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் எல்லாம். என்னைக்கே ரட்சிக்கப்பட்டா, இப்போ அறிக்கை பண்ணிட்டா, உன் தேவன் தான் என்னுடைய தேவன்டா. மோவாபிய ஸ்திரீ தான் ரட்சிக்கப்பட்டு விட்டாள். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. நீ மரணமடையும் சத்தமா சத்தமா இடத்தில் செத்தாலும் சரி, என்ன செய்வேன், அங்கதான் சாவேன். நீ மரணமடையும் இடத்தில், அதாவது யூதா தேசத்தில், அங்க தேவன் இருக்கிறார். அந்த இடம் எனக்கு ரொம்ப முக்கியம். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே இடம். சரியா? மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்றால், அப்ப கர்த்தரை பத்தி இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. வாயில சொல்றா. அவள் தன்னோடே கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளுடைய ஒன்றும் பேசவில்லை. என்ன சொல்லுங்க, மன உறுதி. கர்த்தர் பட்சமா நிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், மன உறுதி. ஏன்னா சூழ்நிலை நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை. இப்போ ஊழியத்தை எடுத்துட்டு வச்சுங்களேன், ஊழி ரொம்ப அப்படி பயங்கரமாக போகுது அப்படி இருக்குன்னா எல்லாரும் ரைட்டு நல்ல இடம்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது வந்து நினைக்கிற மாதிரி போகாத போது என்ன தோணும், கடவுள் நம்மளை இங்கே வைக்கல போல, நம்ம வேறு இடத்துக்கு போகணும் போல அப்படின்னு இடத்த மாத்திரவும் நிறைய பேர். இல்லை கர்த்தர் இங்கே தான் என்னை அனுப்பிச்சிருக்காரு, வாழ்வோ சாவோ இங்கே தான் வாழ போகிறேன், கர்த்தர் நிச்சயம் அனுகிரகம் பண்ணுவார். இதுக்கு பேர் தான் மன உறுதி. அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். நீங்கள் 2வது பொறுமையை வாசித்து பாருங்கள். நகோமியும் ரூத் என்ன பண்ணுறாங்க, பெத்லெஹேமுக்கு வந்துட்டாங்க. வயலை அறுத்த அரிகளை அதிலிருந்து அந்த செதுருகிற தானியங்களை பொறுக்கும்படி தான் போகிறாங்க அவங்க. வந்து 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. அந்த இடம் ரொம்ப முக்கியம். அது யாருடைய நிலமா இருந்துச்சு, போவாசுடைய நிலமா இருந்துச்சு. தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். தொடர்ந்து வாசிப்போம். பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரன் நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்றால், புதுசா இருக்க ஆளுன்னு பார்க்குறான். வாசிப்போம். அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. அவன் இருதயத்தை பார்த்தீங்களா, மோவாப் தேசத்தா, மோவாப் பெண் பிள்ளை அப்படி சொல்றனே. வாசிப்போம். அறுக்கிறவர்கள் பிறகே அறுக்கட்டிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றாள்.
வாசிப்போம். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. இடம் என்ன சொல்லுங்க? இடம். இந்த இடத்தை விட்டு போயிடாத, இங்கே என்ன செய்ய இரு. தொடர்ந்து வாசிப்போம். அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகு போ. எந்தெந்த வயலாம் அறுக்கிறாங்கன்னு செய்ய, பின்னாடியே போயிட்டே இரு. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இடம் குறிக்கப்பட்ட இடத்துக்கு வந்த உடனே அவன் சொல்றான், ஒரு பையன் உன் மேல கை போட முடியாது, பாதுகாவல். தண்ணி தாகமா இருந்தா நாங்க எங்க வேலைக்காரர் கொடுக்குற தண்ணியில் போய் என்ன செய்ய, எடுத்து குடிச்சுக்கோ. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உங்களுடைய கண்களை தயை கிடைத்தது என்றால், அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக வாசிங்க, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எல்லாத்தையும் விட்டுவிட்டு, தாய் தகப்பனை ஜென்ம தேசத்தெல்லாம் விட்டுவிட்டு அவள் எங்கே வந்துட்டான்னு கேட்டா, மாமியார் பின்னாடி வந்தா. மாமியாருக்கு செய்ததை கேட்டான்னு சொல்ல போனா அவ கர்த்தர் இருக்கிற தேசத்துக்கு வந்து விட்டாள். சரியா சொல்ற, கர்த்தரை பற்றி கொண்டாள். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். 12. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். உன் தேவனாய கர்த்தரையே பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். உங்களுக்கு தெரியும், அடுத்து போவாஸுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடக்குது, பிள்ளை பிறக்குது, சந்ததி உண்டாக்குகிறார். அந்த சந்ததியில் இருந்தால் யார் வர்றா? இயேசு வருகிறார். இயேசுடைய வம்ச அட்டவணையில் இந்த ரூத் என்ன செய்கிறா? வந்து விட்டாள். ஒரு மோவாபிய ஸ்திரீ. எதனாலும் கேட்டால், கர்த்தரை சிக்கென்று பிடித்து கொண்டாள். நகோமி வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைக்கு காரணம், நகோமி ரட்சிக்கப்படலாம் இருந்தால் கூட கர்த்தர் என்ன செய்யலை? பற்றி கொள்ளலை. ரூத் மோவாபிய ஸ்திரியாக இருந்தால் கூட ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை பற்றி கொண்டாள். ஆகவே நம்ம வாழ்க்கை எடுக்கிற தீர்மானம் எப்போவுமே அது நம்மை தேவன்கிட்ட கெட்டி என்ன செய்யணும்? கொண்டு போய்கிட்டே இருக்கணும். தம்மை பற்றி உத்தமிருத்தோடு இருக்கிறவர்களுக்கு நல்லா கவனிங்க. அன்னைக்கு அவன் நகோமி கூட வரும்போது அந்த மாமியார்கிட்ட ஒன்றுமே கிடையாது, அவகிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தரை மட்டும் பற்றி கொண்டு வந்தா பிளட் லைனே மாற்றிட்டார். இயேசுவின் சந்ததிக்குள்ளே கொண்டு வந்துட்டார். ஆமென். ராஜாக்கள் உதிச்சிட்டாங்க ரூத்துடைய கற்பத்திலிருந்து. சபையை விட்டுறக்கூடாது, வார்த்தையை விட்டுறக்கூடாது. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா, இப்போ தான் வர்றீங்கன்னா தொடர்ந்து சபைக்கு வரணும், ஞானஸ்தானம் எடுக்கணும், பண விஷயத்தில் கர்த்தரை முதல்ல வைக்கணும், தசமாக விதைக்கணும், ஆவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும். அப்படி முன்னேறின பாருங்கள். இந்த பட்சமாக வளர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கணும். கேள்வி கேட்டிருக்கக்கூடாது. சூழ்நிலை சாதகமாக இருக்கோ பாதகமாக இருக்கோ இதில் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். ஆச்சரியமான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையின் பாதையில் கர்த்தர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் செட்டலின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக.